கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுதும் கூட நாம் மனசோர்வின் காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது இதை குறித்த ஒரு முதலாவது பாகமானது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த இரண்டாம் பாகத்திலே கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்மையாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே மனசோர்வு ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பதை வேதத்தில் இருந்து ஒரு நபரை நாம் பார்த்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வேளையில நம்ம மனசோர்வு அடைகிறோம், இல்லை என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. நாம் அது போதிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, போதனைகளை கேட்கிறவர்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளும் கடினமான சூழ்நிலைகளுக்குள் கடந்து செல்லும் போது அவர்கள் மனசோர்வடைந்தவர்களாக அநேக வேளையில் முடங்கி போய் ஏன் கர்த்தாவே, ஏன் தேவனே, அல்லது போதும் கர்த்தாவே என்று சொல்லுகிற ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் என்பதை நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்படி வேதத்திலே நம்ம பார்க்கும்போது ஒரு நபர் இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால் நம்மை போல பாடுள்ள மனிதர் என்று வேதம் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறது. அது என்னவென்று சொன்னால் அவர் யார் என்று சொன்னால் அது நம்முடைய எலியா தீர்க்கதரிசி. அவரை குறித்து நாம் பார்க்கும்போது வல்லமையாக தேவனுக்கென்று காரியங்களை நடப்பித்தவர். இன்னும் சொல்ல போனா மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 பேரில் அவரும் ஒருவராய் இருக்கிறார். இப்போ நீங்க அவருடைய வாழ்க்கையில நீங்க வாசித்து பார்க்கும்போது அவர் ஒரு நாளில் கர்மேல் மலையில அவர் என்ன செய்கிறார், ஆகாபை கூட்டிக் கொண்டு ஆகாபுக்கு சொல்லுங்க நான் அங்க போக போறேன் என்று சொல்லி ஆகாபுக்கு ஒபதியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆகாபை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லி அங்கே கர்மேல் மலை மேல் ஏறாங்க. அங்க கர்மேல் மலையில பயங்கரமான ஒரு அற்புதத்தை அங்கே நிகழ்த்துகிறார். தேவன் அங்கே எலியாவின் ஜெபத்தை கேட்டு பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக அந்த பலியை தேவன் அக்கினியினாலே பதிலளித்து அதை பட்சித்து போடுகிறார். அப்ப பார்க்கும்போது அந்த அன்னைக்கு இஸ்ரவேல்ல இருந்த சூழ்நிலைய ரொம்ப வித்தியாசமான சூழ்நிலை. என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கே ஆகாப் ஒரு பாகாலினுடைய அந்த பாகாலின் என்னும் தெய்வத்தை வணங்கி வந்த பாகால் தெய்வத்தின் அடியாளா இருந்த இயேசுவேலை மணந்து கொண்டது நிமித்தம் இஸ்ரவேல் முழுவதும் சமாரியா முழுவதுமாக என்ன நடக்கிறது என்று சொன்னால் பாகாலுக்கு என்று கோயில்கள் ஏற்படுத்தப்பட்டு பாகாலின் வழிபாடு நடந்து கொண்டிருந்த காலகட்டம். ஆகையினாலே தேவன் அங்கே பஞ்சத்தை உண்டாக்குகிறார். மழை பெய்யாதபடிக்கு தேவன் வானத்தை அடைத்து போடுகிறார். இப்போ எலியா எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அந்த எலியா அங்கே மழை வராமல் இருப்பதற்கென்று தேவன் பயன்படுத்தியது யாரை என்று சொன்னால் எலியாவை தான். இப்பொழுது அங்கே கர்மேல் மலையில ஒரு காரியம் நடக்குது, ஒரு சம்பவம். அது என்ன அப்படின்னா இந்த எலியா போய் அங்க என்ன செய்யறாரு அப்படின்னா பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க கர்த்தர் தெய்வமா அல்லது பாகால் தெய்வமானு ஒரு போட்டி வச்சுக்கலாம்னு சொல்லி அங்கே பாகால் அங்கே தோற்று போகவும் தேவன் அங்கே எலியாவின் ஜெபத்தை கேட்டு அங்கே பயங்கரமான ஒரு அற்புதம் நிகழ்கிறது. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் ஆர்ப்பரிக்கத்தக்கதாக பெரிய அற்புதம் நடக்குது. இப்ப பயங்கரமா இருந்திருக்கும்ல. எலியாவுக்கு எப்படி நினைச்சிருப்பாருன்னா இது வரைக்கும் இருந்த என்னுடைய பிதாக்கள் இதுவரை இஸ்ரவேலில் இருந்த தீர்க்கதரிசிகளை காட்டிலும் பயங்கரமான ஒரு எழுப்புதல் நடத்திவிட்டோம் என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டு அடுத்ததாக அவர் எங்கே கடந்து செல்றாருன்னா அங்கே இன்னும் ஒரு காரியம் போடப்பட்டிருக்கிறது. கர்மேல் மலையிலிருந்து அங்கே மழை வருகிறதா, மழை வரும்படிக்கு அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கையளவு ஒரு மேகம் தெரிகிறது. உடனே என்ன செய்றார் அப்படின்னா எலியா ஆகாபுக்கு சொல்றாரு என்ன அப்படின்னா ஆகாபை ரதத்தை எடுத்துட்டு போக சொல்லுங்க, ஏன்னா மழை வரப்போகிறது என்று சொல்லி அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. இப்போ ஆகாப் எடுத்துக்கொண்டு யெஸ்ரயேலின் பள்ளத்தாக்கு வரை அவன் அந்த ரதத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார். ரதம் எவ்வளவு வேகமாய் போகும் பாருங்க. ரதத்துல போறாரு. இப்போ கர்த்தருடைய கை எலியாவின் மீது இருந்ததினாலே அவன் யெஸ்ரயேலுக்கு அதாவது போகுமட்டாக என்ன செய்யறாரு அப்படின்னா அங்கே ஆகாபுக்கு முன்பதாக எலியா ஓடி போகிறார். பயங்கரமான எழுப்புதல், பயங்கரமான ஒரு அற்புதம். இப்போ இவர் எலியாவினுடைய மன ஓட்டம் எல்லாம் எப்படி இருந்திருக்கு தெரியுமா? இஸ்ரவேலுக்கு ஒரு விடிவு வந்து விட்டது.
இஸ்ரவேல் பாகாலின் கோட்டையா இருந்த இஸ்ரவேலினுடைய பாளையங்கள் எல்லாம், பாகாலினுடைய அந்த கோயில்கள் எல்லாம் தகர்த்தெறியப்பட போகிறது. ஏனென்றால் இங்கே நடந்த அற்புதத்தை எல்லாம் கண்ணார கண்ட இந்த ஆகாப் என்ன செய்ய போகிறார்? போய் முதலாவதாக ஏசபேலை விரட்டி விட்டுட்டு வந்து எல்லா கோயில்களையும் தகர்த்து விட்டு இங்கே தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் எழும்பி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி இஸ்ரவேல் எல்லாரும் மாற போகிறார்கள். ஒரு பயங்கரமான எழுப்புதலின் நேரமல்லோ அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு மனக்கோட்டையை கட்டிக்கிட்டு இப்போ எலியா இருக்கிறார். அப்படி இருந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னா, ஆகாப் போய் அங்கே ஏசபேலே பாகாலின் தீர்க்கதரிசிகளை எலியா கொன்று போட்டு விட்டான். அது மாத்திரமல்ல, அங்கே என்ன நடந்தது என்று ஒவ்வொன்றாக எடுத்து ஆகாப் அங்கே கோல் மூட்டி விடுகிறார், சொல்லி விடுகிறார். அப்படி சொல்லிவிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, ஏசபேலுக்கு பயங்கர கோபம் உண்டாகி அங்கே யாருக்கு அனுப்புகிறார்? எலியாவுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறார். ஆள் அனுப்பி அங்கே, நாளைக்கு இதே நேரத்துல உன்னுடைய ஜீவனை நான் எடுக்காவிட்டால் தேவர்கள் இதற்கு சரியாகவும் இதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்வார்கள் என்று சொல்லி ஒரு சவாலை விடுகிறார். இப்போ இதை கேட்ட உடனே இங்கே ஒரு நாள் பிரயாணப்பட்டு வனாந்திர வழியாக பிரயாணப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? அந்த எலியா ஒரு சூறை செடியின் கீழே போய் உட்கார்ந்து கொள்ளுகிறான். சோர்வடைந்தவராக, மனசோர்வடைந்தவராக அவர் அமர்ந்து கொண்டு, போதும் கர்த்தாவே, போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். லெட் மீ டை காட், நான் மரிக்க தயாராக இருக்கிறேன், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலோடு நான் போராடினது போதும் கர்த்தாவே, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி சூறை செடியின் கீழே படுத்துக் கொள்ளுகிறான். சோர்ந்து போய் வியாகுலம் அடைந்தவராக, துன்பம் அடைந்தவராக அவர் படுத்துக் கொள்ளுகிறார். அப்போ ஏன் இந்த சோர்வு? இதுதான் நம்ம பார்க்க போறது. என்னன்னா, the reason behind the depression. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சோர்வுகளுக்கு பின்பதாக இருக்கிற காரணம் என்ன? இந்த எலியாவுக்கு என்ன காரணம் தெரியுமா? இவர் நினைக்கிறார், அதாவது நான் பயங்கரமாக ஒரு காரியத்தை தேவன் நிகழ்த்தியது நிமித்தம் இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தேவன் என்று சொன்னதையும் நடந்த காரியம் யாவையும் ஆகாப் பார்த்து பயங்கரமான ஒரு எழுப்புதல் நடக்க போகிறது, இது எலியாவினுடைய காலம், இது என்னுடைய நேரம், என்னை தேவன் பயங்கரமாய் பயன்படுத்தி காரியங்களை நடத்தி முடித்து விட்டார், இனி பாகாலின் கோட்டை எங்கும் இருப்பதில்லை என்று சொல்லி பயங்கரமா ஒரு இவருடைய எண்ணம் எல்லாம் பயங்கரமா எழுப்புதல் உண்டாகிவிட்டது என்று சொல்லி அவர் காரியங்களை எல்லாம் முடித்து விட்டு திரும்பி பார்க்கிறார். காரியம் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. ஒரு மாற்றமும் நடக்கல, ஒரு எழுப்புதலும் வரல. ஆகாப் அப்படியே தான் இருக்கிறான். ஏசபேல் கொல்லப்படல. ஆகாப் அதே போல் எப்படி இருந்தானோ அதே போல் தான் இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளும் மாற்றம் இல்லை. ஐயோ, எப்படி இருந்திருக்கு பாருங்க எலியாவுக்கு. எல்லாம் மாறிவிடும், எல்லாம் பயங்கரமா செஞ்சாச்சு, பயங்கர எழுப்புதல், எவ்வளவு அற்புதம். திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அவன் மனசோர்வடைகிறான். திரும்பி பார்த்து ஒண்ணுமே நடக்கல. இது என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில அநேக வேலையிலே நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து இதனால் இது நடந்து முடிந்து விடும், இப்படி நடந்தால் அது சரியாகிவிடும், இது இருந்தால் இப்படி எல்லாம் ஓகே, இவ்வளவு காரியங்கள் நமக்கு இருந்தா எல்லாவற்றையும் சீரமைத்து விடலாம் என்று நாம் திட்டமிடுவோம். நாம திட்டம் போடுற மாதிரி காரியங்கள் நடக்காத போது நாம் மனசோர்வடைகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய திட்டங்கள் செயல்படும், நம்முடைய திட்டங்கள் 100% பலம் வாய்ந்த திட்டம் என்று நாம் நினைத்துக் கொண்டு நம்ம திட்டம் போட்டபடியே இஸ்ரவேல்ல மாற்றம் உண்டாயிடும் அப்படின்னு நினைச்சவருக்கு அவருடைய திட்டம் எல்லாம் தவிடுபடியா மாறி போகும்போது எப்படி மன ஓட்டம் இருந்திருக்கும் பாருங்க. நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நம்ம எல்லாரும் இந்த பாதையிலே கடந்து செல்கிறோம். அநேக வேளைகளில் நாம் போடுகிற திட்டங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் தவிடுபடியாய் மாறி போகுது. நினைச்ச மாதிரி காரியங்கள் நடக்கவில்லை என்று காரியங்கள் நம்முடைய சித்தத்தின் அடிப்படையில், நம்முடைய திட்டத்தின் அடிப்படையிலே காரியங்கள் நடக்கவில்லை என்று ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வரும்போது நாம சோர்ந்து மனசோர்வுடன்
துக்கமடைந்து சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்ட எலியாவை போல் நாம் மாற்றப்படுகிறோம். எலியா சொல்றாரு, போதும் கர்த்தாவே, இஸ்ரவேலோடு நான் போராடினது போதும், என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்லன்னு சொன்னது காரணம் என்ன தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய பிதாக்கள், என்னுடைய தீர்க்கதரிசிகள் எப்படி அவங்க காலத்துல எப்படி எழுப்புதல் இல்லையோ அதே போலதான் என்னுடைய காலத்திலும் இருக்கிறது ஆண்டவரே. அவங்கள விட நான் நல்லவன் கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்கிறோம். நான் பயங்கரமா திட்டங்கள் நிறைவேறி பயங்கரமா காரியங்கள் நடக்கும் நினைச்சேன் தேவனே, அவங்கள மாதிரிதான் நானும் இருக்கிறேன், அவங்கள விட நான் உத்தமன் கிடையாது. காரியங்கள் அப்படியே தான் இருக்கிறது தேவனே. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய திட்டங்களும் நம்முடைய யோசனைகளும் நடைபெறாமல் போகும்போது நாம் துக்கமடைந்து முடங்கி விடுகிறோம். ஆனால் நன்றாக நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே எலியா போட்ட திட்டம் தான் நடைபெறவில்லை, ஆனால் தேவன் போட்ட திட்டங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது என்பதை எலியா பார்க்க மறந்து விட்டார். நமக்கு அநேக திட்டங்கள் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய திட்டம் மாத்திரமே நிலைவரப்படும் என்கிற அந்த விசுவாசம் உடையவர்களா இருந்தா நாம் இந்த 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 மனசோர்விலிருந்து நாம் உற்சாகம் அடைந்து விடலாம். அநேக வேளையிலே நாம் நம்மை சர்வ வல்லவர்களாக நினைத்துக் கொண்டு நாம் செய்கிற காரியங்கள் நடைபெற்று விடும் என்று கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும், நம்முடைய சமூக வாழ்க்கையிலும் சபையிலும் நாம் திட்டமிட்டு காரியங்கள் நகர்த்தும் போது, காரியங்கள் நமக்கு ஏற்ப நிகழாத போது நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபெறாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய காரியங்கள் தடைபெறலாம், நம்முடைய நேரத்திலே காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய நேரத்தில் தேவனுடைய திட்டங்களும் தேவனுடைய காரியங்களும் நடந்தே தீரும் என்கிற மகத்துவமான சத்தியம் மனசோர்வில் இருந்து எலியாவை போல் படுத்திருக்கிற நம்மை தட்டி எழுப்பி அது உற்சாகமடைய செய்து அது நம்மை இந்த வனாந்திர பாதையில் மேலும் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த சிலுவை பாதையில் நடந்து செல்வதற்கு நம்மை உந்தி அழைக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.